ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ அபவுட் டியூட். படம் எப்படி ஆரம்பிக்கும்னு நினைச்சேன்னா, ஃபர்ஸ்ட் மமிதாக்கு பிரதீப்பை பிடிச்சிரும். ஆனா பிரதீப்க்கு அப்ப மமிதாவை பிடிக்காது. அதுக்கப்புறம் அவ விட்டுட்டு போனதுக்கப்புறம் பிரதீப்க்கு திரும்பியும் மமிதாவை பிடிச்சிரும். சரின்னு சொல்லி சரத்குமார்கிட்ட சொல்லி கல்யாணம் ரெடி பண்ணிட்டா, அந்த நேரம் பார்த்து பாரின்னு ஒருவன் நடுவுல வந்து மமிதாவை லவ் பண்ணிட்டு இருப்பான். மமிதாவுக்கும் அவனை ரொம்ப பிடிச்சிருக்கும். கடைசியில அவங்க 2 பேரும் சேர்ந்து பிரதீப் கிட்ட ஹெல்ப் கேட்டா பரவாயில்ல, அவனோட வாழ்க்கையே ஹெல்ப்பா கேட்டுருவாங்க. மூச்சாவ பேச்சவன் பாட்டு தான் போட்டாங்கன்னு பார்த்தா கடைசியில பிரதீப்ப மூச்சு இல்லாமலும் பேச்சு இல்லாம பண்றதுதான் இந்த படமாவே இருக்கும். இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்னா, அதுல பிரதீப்போட ஃப்ரெண்ட் அவனை தூணு துப்புறது. 2025லயும் இன்னும் ஜாதி பாக்குறீங்களாடா அப்படின்னு சொன்னது வந்து அது ஒரு கரெக்டான ஒரு இதுதான். ஜாதி பார்க்க கூடாது அப்படின்றது ஒரு நல்ல கருத்து. அதே மாதிரி நம்மளோட சுயநலத்துக்காக இன்னொரு வாழ்க்கையை கெடுக்க கூடாதுன்றத மமிதா புரிஞ்சுருந்தா இந்த படம் வந்து முன்னாடியே ஸ்டாப் ஆயிருக்கும். ஆனா அது மாதிரி எதுவும் நடக்கல இங்க. கடைசியில எல்லாரும் சேர்ந்து பிரதீப் வந்து பாரியும் மமிதாவும் சேர்த்து வச்சிருவாரு சரத்குமாரோட. அதுக்கப்புறம் அவருக்கு கடைசியில ஒரு சர்ப்ரைஸ் எல்லாம் ஒரு ப்ரொபோசல் வருது. அதான் இந்த கதை. ஃபுல்லாவே பிராங்க்னு பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசியில இந்த படத்துல எல்லாரும் சேர்ந்து நம்மளதான் பிராங்க் பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். படம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னேன்னா நீங்க எல்லாரும் காரி காரி துப்புவீங்க. அதனால நீங்க கமெண்ட்ல உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு நீங்களே சொல்லிடுங்க.